ஹலோ எவ்ரிவன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ராமாயணம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இதிகாசம். அந்த இதிகாசத்தில் 3 பிரதான கதாபாத்திரங்கள் இருக்குது இல்லையா? அந்த வகையில் ராமன், சீதை, ராவணன் இந்த 3 கதாபாத்திரங்களும் தான் மிக முக்கியமாக அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு பாத்திரங்களாக இருக்கு. இருந்தாலுமே லட்சுமணனும் இருக்கிறாரு ராமன் கூட, இருந்தாலுமே இவர் அவ்வளவாக பேசப்படலை. அந்த வகையில் ராவணன் தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கும் போது லட்சுமணன் கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த ரகசியம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த பதிவுல அந்த ரகசியம் என்ன அப்படிங்கறதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். என்ன ரகசியம் அப்படின்னா, இப்ப ராவணன் மரண படுக்கையில் இருக்கும் போது அருகில லட்சுமணன் சொல்றாரு. அந்த சமயத்துல ராவணன் லட்சுமணன் காதுல சொல்றாரு, உன்னுடைய ரகசியங்களை உன்னோட வைத்துக்கொள், இதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத, இது உன்னுடைய தனிப்பட்ட ரகசியமாக இருந்தாலும் சரி, வெளியில இருக்கக்கூடிய ரகசியங்களாக இருந்தாலும் சரி, உனக்குள்ளே வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ராவணனுடைய மரணம் பற்றிய ரகசியத்தை தெரிந்த ஒரே ஆள் அவருடைய சகோதரர் விபீஷணனுக்கு மட்டும்தான். அவர் இடையில தன்னுடைய அண்ணன் தர்மத்தை தாண்டி அதர்மத்து வழியாக போறாரு. அதனால வேண்டி ராமனோட போயிட்டு இணைந்துட்டாரு. இந்த நிலையில ராமனுக்கு இவருடைய மரண ரகசியம் பற்றி எதுவுமே தெரியாது இல்லையா? அந்த நேரத்துல விபீஷணன் என்ன செய்திருக்கிறாரு, இதுதான் என்னுடைய சகோதரனுடைய மரண ரகசியம் அப்படிங்கிற விஷயத்த ராமன் கிட்ட சொல்லிவிட்டுறாரு. அதுக்கு பிறகுதான் ராவணன் ராமனால கொல்லப்படுறாரு. இந்த நிலையில மரணப்படுக்கையில இருக்கும் போது இப்படிப்பட்ட ரகசியம், அதாவது தன்னுடைய எந்த ஒரு குறிப்பிட்ட ரகசியத்தையும் யாரிடமும் பகிராதே அப்படிங்கிற முறையில லட்சுமணன் காதுல ராமன் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில இந்த இதிகாசம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு ரகசியத்தையும் யாரை நம்பியுமே சொல்லாதீங்க அப்படிங்கறதான் கற்றுக் கொடுக்குது. ஓகே கைஸ், இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க.